வருஷம் முடிஞ்சிருக்கு, பராபவ வருஷம் பிறக்க போறது. நம்மளோட தமிழ் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 60 வருஷம். அதுல வந்து இந்த 40வது வருஷம் வந்து பராபவ வருஷம்னு ஏப்ரல் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது பிறக்கிறது இந்த வருஷம் இல்லையா. இந்த பொதுவா எல்லாருக்குமே தெரியும். அதாவது சித்திரை, மேஷம், வைகாசி, ரிஷபம், நிமிதனம், ஆடி, கடகம்னு இந்த தமிழ் மாதங்கள்ல பார்த்தோம்னா சூரியன் வந்து மேஷ ராசியில அந்த சித்திரை மாசத்துல பிரவேசிக்கிற அந்த மாதத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அந்த பிரவேசிக்கிற முதல் நாள் அந்த மாதத்தை தான் நம்ம வந்து அந்த முதல் நாளை வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து ரொம்ப 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 சிறப்பு. தமிழ் வருஷ பிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலங்காலமா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எப்போதும் போலதான் அன்னைக்கு வந்து வாசல்ல மாக்கோலம் போடுறது அப்படிங்கிறது, மாவிளை கட்டி தோரணம் கட்டி வீட்டை வந்து மங்களகரமா அப்புறம் வந்து அந்த அலங்கரிக்கிறதுன்னு ஒரு பக்கம், அப்புறம் நிலவாசல் படிக்க வந்து எப்போதும் மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கேயும் பூ வச்சு அதை லட்சுமிகரமா அப்படியே நம்ம உள்ள எடுத்துன்னு வருவோம். அதே மாதிரி சுவாமி இடம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நாள்லயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த வருஷ பரப்புக்கு உண்டான விஷயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய காய்கறிகள் புதுசு புதுசா காய்கறி வருவோம் இல்லையா. எல்லா காய்கறிலேருந்தும் அழகா கொஞ்சத்தை எடுத்து வைப்பா. வெத்தலை, பழம், பக்கு, பழம், பூவு, தேங்காய் இது எல்லாத்தோடையும் வச்சுட்டு எஸ்பெஷலி வந்து அன்னைக்கு என்ன அப்படின்னா வேப்பம்பூ கசப்புக்கு அப்படின்னு சொல்றது, அதே மாதிரி மாங்காய், அதே மாதிரி பழ வகைகள் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அன்னைக்கு வந்து இந்த கலசம் வச்சு அந்த மாதிரிலாம் பூஜை பண்ற வழக்கமும் கிடையாது. இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா நடுவில் வந்து ஒரு கண்ணாடி வச்சிருவா. இந்த கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா புது காயின் இது எல்லாத்தையும் வச்சிருவா. ஒரு நாள் நம்ம கண்ணை முடிச்சு நம்ம பெட்லேருந்து ஏந்துக்கிறோம் இல்லையா, அப்ப வந்து இப்படி கண்ணை மூடிண்டே நேர அப்படியே சுவாமி ரூமுக்கு போய் அந்த கண்ணாடியில போய் நம்ம முகத்தை பார்த்து அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த மங்கள பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து அழகா வேண்டிட்டு இதே மாதிரி மங்களகரமா இந்த தமிழ் மாதங்கள் இருக்கிற மொத்த 12 மாதங்கள்லயும் வர அத்தனை விஷயங்களையும் வந்து இறைவனான நாங்க வந்து உனக்கு அர்ப்பணமா கொடுக்கணும், நீ வந்து எனக்கு அதுக்கு உண்டான அனுகிரகத்தை பண்ணணும் அப்படிங்கிறது.